அனைவருக்கும் ஆன்மீக அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய சிந்தனையாக சுக்கில ஆவி எவ்வாறு மேல் நோக்கி சென்று ஆன்மா ஆனந்தம் அடைகிறது என்பதை பற்றிய சில கருத்துக்களை மீண்டும் பார்ப்போம். அன்பர்களே, நமது பெருமான் அவர் தன் மானசக தடாகத்தில் உதித்த ஆவியை பரிபூரணராகிய பெரும்பதியோடு கலந்து ஆனந்தம் அடைந்தார். அதோடு அல்லாமல் அனைத்து வகை சித்தி இன்பங்களையும் பெருமானுக்கு ஆண்டவர் வழங்கினார். இதனை சற்றே விரிவாக காண்போம். நமது மூலாதாரத்திற்கு அடுத்து சுவாதிஷ்டான சக்கரம் உள்ளது. இங்கே சதுர வடிவில் ஓர் தடாகம் உள்ளது. அங்கே 12 வயது முதல் 16 வயது அளவில் சுக்கிலம் நீர்போல் சேர்கிறது. இந்த சுக்கிலம் நீர்போல் சேர்ந்தது நாலாவட்டத்தில் மஞ்சள் வண்ணமாக மாறுகிறது. இச்சுக்கில ஆவியானது 6 ஆதாரங்களுக்கும் சென்று சேரும். இந்த ஆவியானது மேல் நோக்கி சென்று தலை உச்சியை அடையும் போது எல்லா சித்திகளும் வந்து சேரும். பாடல் எண் 15 ஞான சரியை கூறும் விளக்கத்தினை மீண்டும் பார்ப்போம். சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி உணர்ந்தும் தன்னை உணர்தற்கு அரிதாய் நித்திய சிற்சபை நடுவே திருநடம் புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அருந்தை அடியேன். இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும். ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதி என்று பேசுகிறார். ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநதியே என்று பேசுகிறார். சித்தி எல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகில் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்த்தே என்கிறார். இப்பாடல் நமக்கு போதிக்கும் பேருண்மை என்னவென்றால், தம் சுக்கில ஆவி பெரும்பதியின் ஆவியோடு இணைந்து பேரின்ப சித்தியெல்லாம் நமக்கு தரும் என்பதே ஆகும். வேறென்ன, நாமும் புறப்படுவோம், பேரின்ப சித்தியை பெறுவோம், நம் ஆவியை தம் ஆவியோடு கலந்து பெரும்புகள் அடைவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.